ஹலோ கைஸ், இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஏற்றுமை உள்ள நான் யூடியூப்பில் வீடியோ போடல கேட்டிங்கன்னு வச்சுக்குவேன். இது ஒரு காரணம் கைஸ். அது என்னதுன்னா என்னத்த சொல்ல இருந்த கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், சொல்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் 656 இருக்கும். 1K அடிக்க இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இன்னும் 1K மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா நான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ மைண்ட் கிராஃப்ட்டில் தான் இருக்கேன். இது மாதிரி ஒரு பார்ட்டு 10 வரையும் போவோம், ஆடுவோம். டேய் இல்லைடா, ஃபஸ்ட்டே ஆடை கொடுத்துட்டீங்களாடா. ஓகே ஓகே, இந்த ஆடு எதுக்கு கேட்டிங்கன்னு வச்சுக்குவேன், பெட்டு செய்ய உங்களுக்கே தெரியும். இந்த ஆடை என்ன பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒன் கிடச்சாச்சு. டங் 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 டங். ஏதோ எங்கே போகாதா. ஏய் இன்றைக்கி நம்ம 1 நைட்டு தான் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ஆட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எடிட்டில் பண்ண தேவை இருக்குது. அதனால் என்னடா இல்லைடா போடா. சரி, இப்போ நம்ம இது ஆடில் எடுத்தாச்சு. மரம்லாம் அங்கே இருக்குது கைஸ், அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். என்னப்பா இவ்வளோ இருக்கோப்பா. தண்ணியில் இருக்குது. தண்ணிக்கிட்டலாம் போகவே கூடாது. ஏன்னா அங்கேக்குள்ளே இருக்கிற ஆட்டோபிக்ஸ் நம்ம முடிச்சு விட்டிக்கு போகலாம். என்னடா தண்ணிக்கிட்டே வரி. அங்கே ஒரு இடம் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஜம்ப் பண்ணு. அதான் முடிஞ்சு. ஐயோ இப்போ எங்கடா போகிறோம். போட 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 போயாச்சு கைஸ். போயாச்சு கைஸ் சொல்லக்கூடாதாடா. டே போடா. என்னத்த சொல்ல வைங்களா. மைக்ரோஃப்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டே ஒழுங்காக கண்டுபிடிக்க மாட்டீங்களா. சரிங்க. இப்போ இந்த மரத்தை வெட்டி பெட்டு தான் செய்ய போகிறோம். போட அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இதோட கிராஃப்டிங் டேபிள். இப்போ இதை வச்சுன்னா இதை வச்சிடலாம். பெட்டு நம்ம இது தேவை கைஸ். இது தேவை தான் பெட்டு செய்ய போகிறோம். இது வச்சுட்டு பெட்டு செய்ய போகலாம். பெட்டு கிடைத்திருத்து. எப்படி பெட்டு அதுக்குள்ளேயே கிடச்சிச்சா. இதெல்லாம் யாரும் நடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து என்னது பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன், இந்த மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ்னால் எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க. அதனால தான் சரி இதோ கடைசி ஒரு வாட்டி போடுவோம். கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ நான் போடுவேன் கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் எந்த கேமை கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேம் நான் போட வாய்ப்பு இருக்குது கைஸ். நீங்கள் சொல்கிற ஒரு கம்மி எம்பியில் இதே மைண்ட் கிராஃப்ட் கம்மி எம்பியில் போடுங்க. அப்புறமா என்ன சொல்கிறேன்னா இந்த கேமோட பேர் மட்டும் லிங்கில் சொல்லிடுங்க. இந்த கேமோட பேர் வந்துன்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் இந்த கேம் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்குது. ஏற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பெட்டை இங்கே வச்சிடலாம். இங்கே இப்படி பட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம அவுட் ஆனாலும் இந்த சைட்லேருந்து வருவோம். சரி, இப்போ நிறைய மரம் வெட்டுவோம் கைஸ். இதை போய் அங்கே வச்சுக்கிறேன் கைஸ், ஏன்னா இது ரொம்ப தேவைப்படும். இதை எடுத்து இங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்குவேன். நம்மளுக்கு இது செய்ய தேவையில்லை. இங்கே எடுத்துக்கலாம். டிடி பார்த்து என்னோட ஆடு. இந்த ஆடு கண்டுபிடிச்சா என்னன்னு தெரில. அது மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். சரி நம்ம அங்கிட்டு போகணுமாக்கோ. அது எதோ குதிரை இருக்குது, அது கிட்ட போய் பார்ப்போம். என்னடா அது, இதை போய் குதிரைன்ற. என்னடா அது குதிரையே கிடையாது அது. சரி இது மேலே ஏறலாமா? ஏறலாம். என்ன அப்போ கொண்டு மட்டும் போப்பா செல்லக்குட்டி. அதுக்குள்ளே ஒத்துக்குச்சா. செல்லக்குட்டிக்கெல்லாம் இப்படி தான்டா நம்ம புட்டுக்குட்டி. என்னை ஒத்துக்கிட்டல. தேங்க்யூ. ஒரு குதிரை நம்மளுக்கு ஒத்துக்காது. உங்களுக்கே தெரியும் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு. ஆனால் இங்கே பார்த்தா இது டக்குன்னு ஒத்துக்குது. என்னத்த சொல்ல இந்த மைண்ட் கிராஃப்ட் கண்டுபிடிச்சவங்களாம். சரி, அந்த மரத்துக்கிட்ட போவோம். என்னத்த நம்ம கிட்ட வந்தாச்சு கைஸ். இது மொத்தம் தான் இன்றைக்கி நம்ம வெட்ட போகிறோம். வெட்டி நம்ம ஒரு வீடு மாதிரி செஞ்சு பார்ட் 2ல் வீடு செய்யலாம் கைஸ். பார்ட் 2ல் எப்படியான ஒரு வீடை கட்டி அப்புறம் ஒரு கேவ் செய்வோம் கைஸ். பார்ட் 3ல் நிறைய பிளான் வச்சுருக்கேன் கைஸ் மைண்ட் கிராஃப்ட்லேயே. பார்ட் 1 இது பார்ட் 1. இதில் நம்ம எப்படி இந்த என்ன சொல்கிறது, ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பார்ட் 1 வச்சுருக்கேன். அப்போ நீ பேச கொடுக்கல. மறந்து போயிட்டேனே, சொல்கிறதே மறந்து போயிட்டேன். ஐயோ, இந்த ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம், அப்புறம் நம்ம இது ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 1 கொஞ்சம் ஈஸியாக தான் போடுவாங்க. அதனால தான் பார்ட் 1 சும்மா எப்படின்னா கேம் ப்ளே பண்ணுற மாதிரி அது மாதிரி தான். இப்போ இது கிடச்சிருக்கு கைஸ். இதை நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய கட்டளை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து போய் இதை வச்சு நம்ம குச்சி செஞ்சு பிக்காட்ஸு அப்புறம் நைட்டு கத்தி செய்ய போகிறோம்.
கடலில் இருக்கா? என்னடா கடலில் வச்சுருக்கீங்க? நம்மடா நம்ம இடத்த பிறந்துட்டோம் கைஸ். எங்கடா? இங்கே காணும். அந்த இருக்கா. வந்தாச்சு கைஸ். வந்துச்சு. இப்போ வந்து குச்சி தான் செய்ய போகிறோம் கைஸ். இந்த இது செஞ்சுக்கலாம் ஒன்று. அவரை குச்சி கொஞ்சம் செஞ்சுக்கலாம், தேவைப்படும். இந்த பெட்டி எது கட்டிக்கிற வச்சுக்குவேன், தேவைப்படும் கைஸ். நிறைய பொருள் கிடச்சுன்னா இதுக்குள்ளே போடலாம். இந்த இதில் இதுக்குள்ளே போடணும். 4 இது கிடச்சிருக்கு மீட்டு. இது நம்ம உள்ளே வச்சாச்சு. இது என்னதுரா? சீட்ஸ். இந்த கோழியை சாப்பிடுமே, கோழியை சாப்பிடும். அது விதண்டுவாங்க சீட்ஸ்னால், அதான் நினைக்கிறது. மாடு போ போய்க்கா. இப்போ வந்து இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா 5 நிமிஷத்துலேயே முடிக்கிற கேட்டிங்கன்னா, இந்த கேம் பிளே தான் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு இந்த கேமு. நான் பார்ட் 2ல் முழுசாக பிடிக்கிறேன். இதோட எண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இந்த எண்டை நான் பார்த்ததே இல்லை. யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன், இது கொடுக்கவே மாட்டாங்க. சரி கைஸ், இந்த கேமில் இப்போயே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க கைஸ். இந்த பார்ட்டு வேணால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆடு கைஸ் சத்தியமாக நெட்டு ஆன் பண்ணி மட்டும் விளாண்டாதீங்க. ஆடு தொல்லை இந்த கேமில் இப்போ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க கைஸ். பை கைஸ்.